அனைவருக்கும் அன்பு வணக்கம். வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பது என்பதற்கான முயற்சி தான் நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையின் பயணமாக இருக்கிறது. பல நேரங்களிலும் நாம் தேவையற்ற விஷயங்களுக்கு பயந்து அஞ்சி நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்ற பாதையில் நாமே முட்டுக்கட்டைகளை வைத்து விடுகிறோம். அது பற்றி உங்களோடு சில நிமிடங்கள். கே. பாலச்சந்தர் அவருடைய சின்னஞ்சிறு உலகம் என்கிற படத்தை நீங்கள் எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது. அதில் நாகேஷ் நடித்திருப்பார். அதில் 2 கதாபாத்திரங்களில் ஒரு பாத்திரம் ரொம்ப பயந்த சுபாவம், எதை பார்த்தாலும் பயப்படுவார். உதாரணமாக ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருப்பார். அவர் கல்யாண வீட்டில் மணப்பெண்ணும் மணமகனும் மணவரில் உட்காந்துருப்பாங்க. அந்த திருமணம் நடந்து கொண்டு இருக்கும்போது இவர் அப்படியே அழ ஆரம்பிப்பார். ஒரு கிட்டத்தில் தேம்பி அழ ஆரம்பிப்பார். இவர் அழுகிறத பார்த்து அந்த மணப்பெண் அழுவா. மணப்பெண் அழுகிறத பார்த்து மணமகன் அழ ஆரம்பிச்சிருவார். எல்லாரும் என்னன்னு புரியாமல் கடைசியில் அதிர்ந்து போய் கேட்பாங்க, எதுக்கு இப்படி அழுகிற அப்படின்னோடனே, இல்லை இவர் பண்ணையார், இவர் சின்ன பண்ணையார். அவர் பண்ணை என்னை பார்த்து அழுதாங்க, அதனால நான் அழுதுட்டேன். மாப்பிள்ளையை பார்த்து நீ ஏன் அழுதான்னு கேட்டபோது, இல்லை பொண்ணு அழுதா அவரும் அழுதார், இவங்க 2த்துக்குள்ளே ஏதோ நட்பு இருக்கும் போல் இருக்குது, காதலிச்சிருப்பாங்க போல் இருக்குது, ஏமாற்றி என்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு நினச்சி அதை நினச்சி வருந்தி நான் அழுதேன். எல்லோரும் சிரிப்பாங்க. அப்போது நாகேஷை கேட்பாங்க, நீங்கள் ஏன் அழுதீங்கன்னு கேட்பாங்க. இல்லை கல்யாண பொண்ணுக்கு பக்கத்தில் குத்து விளக்கு வச்சுருந்துச்சு, அந்த குத்து விளக்கில் இருக்கிற நெருப்பு கல்யாண பொண்ணோட புடவையில் பார்த்து அது இந்த மணவரையில் பிடிச்சி அது இந்த கல்யாண பொண்ணுக்கே பிடிச்சி எல்லாம் தீ பிடிச்சி எல்லோரும் செத்து போயிட்டால் என்ன ஆகுதுன்னு நினச்சி கவலைப்பட்டு அழுதேன் அப்படிம்பார். எல்லாரும் தலையில் அடிச்சுக்குவாங்க, இப்படி ஒரு பைத்தியக்காரன் இருப்பான் நான். நம்முடைய வாழ்க்கையில் பல விஷயங்களையும் நாம் இப்படி தான் கவலைப்படுறோம். ஏதோ ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் இது இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னு அஞ்சு பயந்து 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 வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அதனால் நம்முடைய வாழ்க்கையின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் அமைதியும் நிம்மதியும் சந்தோஷமும் எல்லாம் காணாமல் போயிடும். தெருவில் போயிட்டுருக்கோம், தெருவில் நிறைய நாய்கள் சுற்றிட்டுருக்கோம். திருநாய்கள் எப்போதுமே யாராவது பார்த்தா குறைக்கும். அது குறைக்கும் போது உடனே இது கடிச்சிடும்னு பயந்து ஒடுங்கி போய் பதட்டத்தோடவே நம்ம நடந்துட்டு போனோம். அது தேவையில்லை. குறைக்கிற நாய் கடிக்காது. அப்படியே நாய் குறைச்சாலும் தெருவில் இருக்கிற நாய் குறைச்சிட்டு போகுது அப்படின்னு அதை கடந்து போகணும். ஒருவேளை கடிக்க வந்துச்சுன்னா அப்போ கீழே குனிஞ்சு ஒரு கல் எடுக்கிற மாதிரி பாவனை பண்ணால் போதும், அந்த நாய் பயந்து ஓடிடும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான ஒரு தீர்வு. எப்பவும் எல்லா விஷயங்களுக்கும் பயந்து 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 நம்ம மகிழ்ச்சியை எப்போவுமே தொலைச்சிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம. அதே போல் முயற்சியும் அப்படி தான். எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு, வள்ளுவர் வாக்கு. பல காரியங்களிலும் நம்ம அந்த பயத்தினால, அச்சத்தினால, தோல்வியின் எதிர்பார்ப்பினால நம்ம பல காரியங்களை செய்யாமல் தவிர்த்துடுறோம். ஒரு பயணமாக, ஒரு முயற்சியாக, ஒரு புதிய முயற்சியாக நம்ம முனைப்போடு செய்யணும். ஏன் பயப்படணும்? முயன்று பார்க்கலாமே. முயல்வதில் என்ன தவறு இருக்குது? முயலாமே தான் குற்றமே ஒழிய முயல்வது குற்றம் அல்ல. உதாரணமாக நம்ம ஒரு முக்கியமான வேலையாக சென்னை பயணம் பண்ணணும்னு வைங்க. போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா துணிஞ்சு போகணும். அது போகிறதுக்கு முன்னாடி சென்னை போகணுமா வேண்டாமா அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்து கடையில் புறப்பட்ட பின்னாடி சேலம் வரைக்கும் போகிறோம். அப்போ ஒரு சஞ்சலம், ஒரு சபலம், வேண்டாம் திரும்பி போயிடலாமா. கடைசியில் விழுப்புரம் வரைக்கும் போயிடுறோம். காட்பாடி ஜங்ஷனில் போனோன்னே இது போகிற காரியம் நடக்குமான்னு தெரியல, பேசாமல் திரும்பி போய்டணும்னு சொல்லி திரும்பி வந்துட்டோன்னு வைங்க. அதன் பிறகு ஒரு 100 கிலோமீட்டர் தான். அந்த பயணத்தை தொடர்ந்து இருந்தால் சென்னை சென்றால் நாம் சென்ற காரியம் ஒருவேளை நல்லபடியாக நடக்கலாம். ஆனால் அச்சத்தின் காரணமாக, தோல்வி பயத்தின் காரணமாக அந்த பயணத்தை தொடராமல் திரும்பி வந்திருந்தால் 350 கிலோமீட்டர் திரும்பி வந்திருக்கிறோம். நம்ம போக 350, வர 350, வெட்டி பயணம். நாம் பல நேரங்களிலும் பல காரியங்களிலும் இப்படி தான் ஒன்றை தொடங்கிட்டு பகுதியில் அந்த வேலையை இது நடக்குமா நடக்காதா, வெற்றி பெறுமா பெறாதாங்கிற சஞ்சலத்திலையும் குழப்பத்திலையும் அந்த வேலையை செய்யாமல் விட்டுருவோம். ஆகவே வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அச்சம் தவிர், பாரதியோட அருமையான ஒரு சொல். அச்சம் தவிர். பயப்படலாம். மிகப்பெரிய ஒரு ஆபத்து வருது, மிகப்பெரிய ஒரு உற்பாதம் வருது, மிகப்பெரிய ஒரு தொல்லை நமக்கு வருதுன்னா அதுக்கு பயப்படணும் கொஞ்சம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லாவற்றுக்கும்
அற்ப விஷயங்களுக்கு கூட தேவையில்லாத கவலையும் பயமும் வந்து நம்முடைய ஒட்டுமொத்த இயக்கத்தையும் முடக்கி நம்ம மூலையில் கொண்டு போய் ஒடுக்கி வச்சிடும். ஆகவே அச்சம் தவிர, பயப்படாதீங்க, எதையும் துணிச்சலாக செய்யுங்க. வாழ்க்கையில் மறந்துடாதீங்க. துணிச்சலாக இருங்க, தைரியமாக இருங்க, தேவையற்ற பயங்களை விரட்டி விடுங்க, மகிழ்ச்சியாக இருங்க. நன்றி, வணக்கம்.